டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு எல்இடியோட பிரைட்னஸை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான காம்போனன்ட் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரெட் போர்டு, ஒரு ESP32, ஒரு எல்இடி, ஒரு 220 ஓம் ரெசிஸ்டர், கொஞ்சம் ஒயர்ஸ். ஓகே, நம்ம கனெக்ஷன் கொடுக்கலாம். இப்போது ஒரு எல்இடி எடுத்து அதில் பெருசாக இருக்கிறது பாசிட்டிவ், சின்னதாக இருக்கிறது நெகட்டிவ். அந்த எல்இடியை நம்ம பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு பிளாக் கலர் ஒயர் எடுத்து எல்இடியோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணி ஒயரோட அதர் எண்டை ESP32ல் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு 220 ஓம் ரெசிஸ்டர் எடுத்து அதை எல்இடியோட பாசிட்டிவ் சைடில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ரெசிஸ்டரோட அதர் எண்டில் ஒரு ரெட் கலர் ஒயரை கனெக்ட் பண்ணி ஒயரோட அதர் எண்டை நம்ம ESP32ல் 13வது பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, கனெக்ஷன் கொடுத்தாச்சு. நம்ம சர்க்யூட் டயக்ராம் பார்க்கலாம். இப்போது மைக்ரோ யூஎஸ்பி எடுத்து அதை ESP32ல் கனெக்ட் பண்ணி மைக்ரோ யூஎஸ்பியோட அதர் எண்டை கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோம். அதில் int LED = 13, 13வது பின்னில் தான் நம்ம ESP32ல் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் தான் நம்ம அவுட்புட் எடுக்க போகிறனால 13ன்னு சொல்லிட்டு நம்ம பின் நம்பரை எடுத்துக்கிறோம். பிரைட்னஸை 0ன்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஃபேட் அமௌண்ட்டை 5ன்னு சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஓகே, வாய்ட் செட்டப் போகலாம். வாய்ட் செட்டப்பில் வந்து என்ன பின் மோடு அப்படின்னு நம்ம செட் பண்ண போகிறோம். பின் மோடில் LED, அவுட்புட் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து வாய்ட் லூப். வாய்ட் லூப்பில் பார்த்திங்கன்னா அனலாக் ரைட் அப்படிங்கிற சின்டெக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிஜிட்டல் ரைட் யூஸ் பண்ணுவோம், 0 and 1 யூஸ் பண்ணுவோம். அதாவது ஹை அண்ட் லோ யூஸ் பண்ணுறதுனால டிஜிட்டல் ரைட் வந்து யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக வேல்யூ மாறணுங்கிறதுனால நம்ம வந்து அனலாக் ரைட் சின்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ அனலாக் ரைட் LED பிரைட்னஸ் அப்படின்னு கொடுக்குறோம். பிரைட்னஸ் = பிரைட்னஸ் ப்ளஸ் பெய்ட் அமௌண்ட். அப்படின்னா பிரைட்னஸோட வேல்யூ ஃபேட் அமௌண்ட்டோட வேல்யூ ஆட் ஆகும். அது 0 and 5 வந்து ஆட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இஃப் கண்டிஷன். இஃப் கண்டிஷனில் பிரைட்னஸ் லெஸ் தென் ஆர் 0வாக இருந்தாலோ அல்லது greater than 225 இருந்தாலோ இந்த லூப்குள்ளே போகணும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 0ல் இருந்து 0 + 5 அப்படின்னு போகும்போது இந்த லூப் வந்து இந்த இஃப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பண்ணாது. ஏன்னா 5 வந்து இந்த வேல்யூக்குள்ளே இல்லை, லெஸ் தென் 0வும் கிடையாது, greater than 255வும் கிடையாது. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ லூப்குள்ளே போகாமலே அடுத்து மேலே வரும், மறுபடியும் இன்னொரு டைம் இன்க்ரீஸ் ஆகும், இப்படியே போயிட்டு இருக்கும். அப்போ ஒரு அமௌண்ட்டுக்கு அப்புறம் greater than 255 வரும்போது இந்த லூப்குள்ளே போகாது. ஸோ greater than 255ல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் எவ்வளவு ஃபேட் அமௌண்ட் கொடுத்துருக்கோமோ மைனஸ் ஆகிட்டே இந்த லூப்குள்ளே போயிட்டு இருக்கும். ஃபைனலாக டிலே 50 அப்படின்னு கொடுக்குறோம். இந்த 50 எது கொடுக்குறோன்னா நம்ம எல்இடியோட பிரைட்னஸ் லெவல் வந்து மாறுறதை நம்ம பார்க்குறதுக்காக நம்ம வந்து 50 கொடுக்குறோம். இந்த டிலேவும் ஃபேட் அமௌண்ட்டும் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூ வச்சு நம்ம ப்ரோக்ராம் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ப்ரோக்ராம் வந்து நம்ம எழுதியாச்சு. ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம போர்ட் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ போர்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் அதர் போர்ட். இதில் வந்து டெவ் மாடல். ஸோ நம்ம வந்து டெவ்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு போர்ட் செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம அப்லோட் கொடுக்குறோம் ப்ரோக்ராமை. ஓகே, அப்லோட் கொடுத்தாச்சு. கம்பைலிங் ஸ்கெட்ச் போயிட்டுருக்கு. அப்லோடிங் அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, டன் அப்லோடர். ஓகே, வாங்க நம்ம வந்து அவுட்புட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடியோட பிரைட்னஸ் லெவல் வந்து மாறுறதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.